அவரு மக்களுக்காக என்ன பண்ணி செஞ்ச ஒரு மயிரும் இல்லை விஜய். எம்ஜிஆர் ஒண்ணு நேரடியா சினிமால இருந்து ஓய்வு பெற்ற ஒண்ணு அரசியலுக்கு வரல. ஒரு 2 நிமிஷம் அந்த இறந்தவங்களுக்காக வந்து ஒரு மௌனாஞ்சலி கூட செலுத்தலைங்க. அந்த எழுதுறோம் பிடிச்சவன். சரி, அப்போ உன்னால அதை கூட செய்ய தயாரா இல்லாதவன் நீ ஆட்சிக்கு வந்தா, நீ அதிகாரத்துக்கு வந்தா என்னத்தை புடுங்கி என்னத்தை கத்த கட்டி என்னதான் நடக்கும்ன்றது தெரியாது. சரியான மானம், ரோசம், சூடு, சொர்ணம் விஜயை பத்தி செய்தியே போடக்கூடாது. நாய் வந்து மன்னிப்பு கேட்டு குற்றவாளியை கைது பண்ணிடுவாங்க. ஆனா அந்த ஆதாரங்கள், சாட்சிகளை குற்றப்பத்திரிகையில சேர்க்கவும் மாட்டாங்க. ஒரு ஐஓ நினைச்சாருன்னா குற்றவாளிகளை கூட தப்பிக்க விடலாம், நிரபராதிகளை கூட குற்றவாளியாக்கி ஸ்ட்ராங் ஆக்கி கேஸ வழக்கு ஜோடிச்சு தண்டிக்கலாம். Nimati Property Management. Contact 7667000800. ரெகரன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைகிறார் இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். இப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்பீச்சையும் ஸ்டார்ட் பண்ணிட்டார். மக்கள்கள் வந்து படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க, அவ்வளவு கூட்டம் இருக்கு. சோ விஜய் சொன்ன மாதிரி இந்த தாவேகா கட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா சார்? படையெடுத்து வராங்க, அதான் கூட்டம் அவ்வளவு இருக்குல்ல சார். அந்த இது இருக்கு, இப்பவும் கூட்டம் அதிகமா இருக்கனால மக்கள் எல்லாம் அவதிப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்த்தோம். படையெடுத்து வராங்கன்னா ஏதோ மன்னர்கள் காலத்தில் படையெடுத்து வர மாதிரி நினைச்சுக்கிட்டு கூட்டம் இருக்குன்னு சொன்னா எப்பவுமே சினிமா பிரபலம் சொன்னாவே கூட்டம் வரும். இவருக்கு விஜய்க்கு வருதுன்றது இதுக்கு முன்னாடி நம்ம வைகை வடிவேலு இதே மாதிரி வந்து திமுக காரணமா பிரச்சனை இதோட 3 மடங்கு அதிகமான கூட்டம், புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து இப்போ நயன்தாராவா இருக்கட்டும், கீர்த்தி சுரேஷா இருக்கட்டும், த்ரீஷா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகைகள் இப்படி போனா கூட பார்க்கறதுக்கு கூட்டம் இளைஞர் பட்டாங்க, எல்லாமே கூட்டம் கூடும். கூட்டங்கள் வந்து ஒரு நடிகரை வந்து பார்க்கறதுக்கு கூடுற கூட்டம் வேற. விஜய் வந்திருக்கேன் யாரு நடிகர் போய் பார்ப்போம். உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா படியேறு பெருமாள் பாத்தீங்களா படம்? அதுல ஒரு நாய் நடிக்கும் தெரியுமா? அந்த நாய் சமீபத்துல இறந்துச்சுன்னு ஒரு நாள் நான் படுத்துட்டே இருக்கேன், டிவி வந்து இந்த தலைப்பு செய்தி போடுறான். என்னடா தலைப்பு செய்தின்னு தூக்கத்திலே பாதி கண்ணை திறந்து பார்க்கறேன். பார்த்தா படியேறும் பெருமாள் படத்தில் நடித்த நாய் மரணம். அது என்ன சொன்னா, அந்த சினிமாவில் நடிச்சா எல்லாருக்கும் அப்படி ஒரு புகழ் வரும். நீங்க வந்து அந்த போண்டாமணியிலிருந்து இப்ப இருக்கிற விஜய் வெளியும் அந்த திரை பிரபலம் அவங்களுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்ட். அவ்வளவுதான். சினிமாவில் இருந்து நீங்க பொதுவாக நீங்க பாருங்க, ஒரு 2 படத்துல 3 படத்துல நடிச்சு நீங்க பொதுவாக ரோட்ல போக முடியாது உங்களால. யாரு அந்த அந்த படம் இருக்கா இல்லையா? அந்த படத்துல வில்லனா நடிச்சவன், காமெடியனா நடிச்சவன், அல்லது ஹீரோவுக்கு துணையா நடிச்சவன், ஹீரோயினுக்கு துணையா நடிச்சவன், எல்லாருமே வந்து பொதுமக்கள் இப்படிதான் பார்ப்பாங்க. அப்ப விஜய் வந்து ஒரு நீண்ட காலமா வந்து திரைத்துறையில இருக்காரு, ஒரு 60 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காருன்னும் போது ஒரு டாப் ஹீரோவா இருக்குன்றதுனால அதை பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டமெல்லாம் ஓட்டுகளா மாறுமான்றது தேர்தல் தான் பார்க்கணும். சிரஞ்சீவி கூட்டம் கட்சி ஆரம்பிச்சாப்புல, கட்சி ஆரம்பிச்சு அவனுக்கு சேர்ந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இனி ஆந்திரால வேற யாருடைய அரசியலும் எடுக்கக்கூடாது, சிரஞ்சீவி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு 16% ஓட்டு வாங்கி ஒரு 8-9 சீட்டு வாங்கி அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு கழிச்சுட்டு போயிட்டே இருந்தாரு. இருக்கா இல்லைங்களா? அதே மாதிரி வந்து இன்னைக்கு விஜய்க்கு இப்படி கூடி இருக்குன்னு கூட்டம், அது சினிமாவுக்காக, அது சினிமா பிரபலம் பண்றதுக்காக கூடின கூட்டம், புரியுதுங்களா? அது கூட வந்து இந்த துண்டை போட்டுக்கிட்டா நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் விஜய. நீங்க பாருங்க, விஜய் வாகனத்தை வழி விட மாட்டேன்றான் பாருங்க யாரும். விஜய் பேசுறதை கேட்க மாட்டேன்றான் பாருங்க யாரும். அப்ப எப்படியாப்பட்ட கூட்டத்தை வச்சிருக்காப்புல? நான் சொல்றேன், இப்போ நம்ம போறோம், கூட்டம் கூடுதுன்னா நான் என்னுடைய தொண்டர்கள் என்ன பண்ணுவோம், வெளியந்தே ஒதுங்கு சொல்லணுமா இல்லையா? அதை கூட விஜய் சொல்லுங்க முடியலையே.
இல்ல விஜய் சொல்லியிருக்காரு, நான் ஆம்புலன்ஸ்ல அந்த பஸ்ல போகும்போது யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரும் சில ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு சார். சோ நீங்க சொல்றது பார்க்கும்போது ஃபேன்ஸ்னால அவங்க அப்படி கிரௌட் கூடுவாங்க இல்ல அப்படின்னு சொல்றீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், பஸ்ல போகும்போது ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படி இல்ல. பஸ் நிக்குது, பஸ்ஸுக்கு வழி இல்லையே, அவன் பாட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன் அப்படி பார்த்துட்டு. அங்கேயாச்சும் உன்னுடைய யதார்த்த குணத்தை காட்டணுமா இல்லையா? கதவு திறந்துட்டு மேல டேய் ஒதுங்க, ஒரு கமாண்டிங் பவர் வேணுமா இல்லையா? வேற பேருக்கு மட்டும் தளபதி வச்சுக்க பேசுங்க, மேல ஏறி ஒதுங்க, யாரு ஒதுங்க அப்படின்னு சொன்னா அப்போ வந்து பரவாயில்ல. நீ பாட்டுக்கு இப்படியே உட்காந்துட்டு இப்படி பாக்குற யார் வந்து அந்த கூட்டத்தை கலைப்பான்? போலீஸ் வந்து கலைக்க முடியுமா? இல்லை உங்க கூட இருக்கிற புஷியானுக்கோ இல்லை அது ஆதவத்தின வந்து கலைக்க முடியும்? யாருமே இது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீ எழுந்து கமாண்ட் பண்ணணும். விஜயகாந்த் எப்படி பண்ணுவாப்புல பார்த்துருக்கீங்களா? பார்த்திருக்கேன் சார். அப்படி பண்ணணும். ஏய் தொலைச்சு போ ஒதுங்கு அப்படின்னுவாரு. கொஞ்சம் பார்த்தீங்களா? பார்த்திருக்கேன் சார். அதுதான் அரசியல்ன்றது. இன்னும் யதார்த்த அரசியலுக்கே வரல. வேனுக்கு மேல நிக்கிறான், அங்க கூட பவுன்சர் 5 பேரை சூழ்ந்துட்டு நிக்கிறேன். வேனுக்கு மேல உன்னை யார் வந்து அடிக்க போறான்? இல்ல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒண்ணு நடந்தது மதுரை சார். அதுல ரேம்ப் வாக் நடக்கிறதுக்காக ஹைட்ல தான் அதெல்லாம் போட்டிருக்காங்க ஒரு 3.2 கிலோமீட்டர்ஸ்க்கு. சோ அதுலயே பாத்தீங்கன்னா எல்லாம் ஏறி அதுல கிரீஸ் எல்லாம் தடவி வச்சிருந்தாங்க, அந்த கம்பியில ஏறக்கூடாதுன்றதுக்காக. அதை தாண்டியும் ஏறி எல்லாம் வந்தாங்கல்ல சார். சரி, இருந்தாலும் இது வேனுக்கு மேலடா, வேனுக்கு மேல நிக்கிறாப்ப பவுன்சர் பாதுகாப்போட நிக்கிறாப்புல. இப்போ உன் தொண்டம் பாதுகாப்பே உனக்கு வந்து முக்கியம் இல்லாம நீ பவுன்சர் பாதுகாப்புலயே இருக்கேன்னா அப்ப தொண்டர் எப்படி உனக்கு ஓட்டு போடுவான்? தொண்டர் எப்படி உனக்காக வாழ்வான் சொல்லு? நானும் சொல்றேன், எம்ஜிஆர் பவுன்சர் வச்சா சுத்தின, ஜெயலலிதா பவுன்சர் வச்சா சுத்தினாங்க. இவங்கெல்லாம் நடிகர்கள் தான். விஜயகாந்த் பவுன்சர் வச்சு சுத்தினாரா? மாநாடும் போது அவன் தான் பாட்டுக்கு வந்து நடந்து போயிட்டு அது என்ன எடுத்து இந்த சேர் அப்படி தள்ள, அந்த டேபிள் இப்படி போடு பண்ணாரா இல்லையா? இதோட பன்மடங்கு கூட்டத்தை காட்டினார் விஜயகாந்த். காட்டினாரா இல்லையா? அந்த யதார்த்தம் எதுவுமே உங்ககிட்ட இல்லையே. தனி பிளைட்டு, அவருடைய சொந்த விமானத்தில் 20 நிமிடத்தில் திருச்சி போய் சேர்ந்தார் விஜய். இதனால ஓட்டு போட்டுருவாங்களா? நான் கேட்கிறேன். நீங்க ஊடகங்கள்ல தலைவி செய்ய போறீங்க, அவருடைய சொந்த விமானமா 20 நிமிஷத்துல திருச்சி போய் சேர்ந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு போடுறீங்க. இதுதான் ப்ரொமோஷன். என்ன ஒரு சினிமா கூத்தாடி, அவ்வளவுதான். சினிமா ப்ராப்ளம், அவ்வளவுதான். இதை பார்க்கறதுக்கு வந்த கூட்டம், அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? இவர் தேர்தலில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்துவாரு, மாற்றே இவரு தான். இதெல்லாம் வந்து இந்த விஜய் மேல அவ்வளவு ஒரு பாசம் இருக்கும். தொண்டர்களா இருக்கட்டும், இப்ப ரசிகர்களா இருக்கட்டும், அவர் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாநாடு அளவுக்கே தியேட்டர்லயே அந்த அளவுக்கு செலிப்ரேட் எல்லாம் பண்ணுவாங்களா சார்? சோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபேன்ஸ் எப்படி சார் ஓட் பண்ணாம இருப்பாங்க? இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, விஜயுடைய கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறவனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு? கட் அவுட் நீ அந்த பாலத்திலையும் வீட்டில் கொடுத்தாலும் யாருக்கோ இல்லை ஏழை ரோட்ல இருக்கவங்க கொடுத்தாலும் குடிச்சிட்டு அவங்க ஒரு வேளை சோத்துக்கு வந்து குழந்தைக்கு யூஸ் ஆகும் இல்லையா? நீ பாலை ஊத்துற ஆளு முன்னே அது போன்ற நம்ம தான் உன் கட்சிக்கு தொண்டை நான் வச்சிருக்கேன், புரியுதா? அப்படி இருக்கும்போது அவன் வந்து இந்த என்ன மாற்றத்தை நீ கொண்டு வந்துருவ? நீ எனக்கு ஒன்றுமே புரியல. மாற்றம்னா என்ன மாற்றம் சொல்லு, என்ன மாற்றம் சொல்லுமா? இப்ப பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில வந்து எதுவுமே நடக்கலன்ற மாதிரி, இவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டா சரி, சேஞ்ச். சொல்லுங்க. நான் ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக் கடையே இருக்காது சொல்லுங்க. அதை எப்படி சார் ஃபர்ஸ்டே சொல்லிட்டு அப்புறம் பண்ணல சார்? இப்ப பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில இருக்குது, அவர் கம்ப்ளீட்டா வந்து இப்ப பெண்களுக்கு சேஃப்டி இல்ல. டிஎம்கே ஆட்சியில பாத்தீங்கன்னா சோ இப்போ தாவேகா விஜய் வந்துட்டாருன்னா ஃபுல் சேஃப்டி இருக்கும். இப்போ உங்களுக்கு சேஃப்டி இல்லாம என் கூட பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு திமுக பிடிக்காது, அதுக்கு சொல்லி விஜய் வந்தாதான் சேஃப்டி வரும்ன்றது சொல்ல முடியாது இல்லையா? இல்ல சார், இப்போ வந்து ஒரு தலைவர் இப்ப இருக்காரு, அவர் ஆட்சியில இல்ல, அடுத்து அவரே வரலாம், இல்ல அவர் வராமலும். அததான் நான் சொல்றேன். இப்போ திமுக ஆட்சி ஆண்டுட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அது பொது வெளியில பேசணும், புரியுதுங்களா? நீ சும்மா அந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன்றதுக்காக 2 கோடி பெண்களுக்கு கொடுத்துட்டா அந்த 2 கோடி ஓட்டு வந்துடும் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காருன்னு திமுக எச்சரிக்கணும், இருக்கா இல்லையா? எச்சரிக்கணும். நீ வீட்டு வரி, கரண்ட் பில்லு, இதெல்லாம் விலைவாசி எப்படி ஏத்துற? நீ தேர்தலுக்கு முன்னாடி என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க? ஆட்சிக்கு வந்தோடனே டாஸ்மாக் கடைக்கு ஒழிக்கிறேன்னு சொன்னீங்களே, ஓடிச்சிங்களா? இப்படி கேள்வி வைக்கணும். மின்சாரத்தை வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை இருக்குது, மாசம் எடுப்பேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா?
டீசல் இது பெட்ரோல் டீசலுக்கு வந்து நாங்கள் வந்து மானிய விலை குறைப்பேன்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? கேஸ் சிலிண்டர் விலை குறைப்பேன்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? இது போல அரசியல் பேசணும்னா நம்ம வரவேற்கலாம். யாரோட அரசியலுக்கு யாரோட வரலாம். அது சுத்தாடி நடிகர் நடிகை என்றது வேறுபாடு இல்லை. பட் உங்ககிட்ட எதுவுமே இல்லையே, சரக்கே இல்லையே. திரைப்படத்துல யாரோ மூல கசைக்கு எழுதிய வசனங்கள், யாரோ மூல கசைக்கு இசையமைச்சு, யாரோ பாடி அந்த வாயை அசைச்சு, யாரோ கற்றுக் கொடுத்த டான்ஸ் ஆடி, யாரோ விழுந்து கை கால் உடைச்சிக்கிட்டு ஃபைட் பண்ண மாதிரி நீ பண்ண மாதிரி காட்டி, இப்படி ஒரு ஒரு மாய பிம்பம் தான் நீ. அப்ப நிஜத்துக்கு வரும்போது குறைஞ்சபட்சம் வந்து இதெல்லாம் நீ காட்டணுமா இல்லைங்களா? அதுதானே அரசியல். அது விஜய் கிட்ட என்ன காட்டியிருக்க? திமுகவா டிவிகே தான் போட்டின்றப்பல. திமுகவா டிவிகேவான்ற அப்ப மற்ற கட்சி எல்லாம் என்ன? ஏன்னா இப்போ விஜய் வந்து இந்த இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் கூட்டுறாருல சார், மாநாடு பண்றது, இந்த மாதிரி சுற்றுப்பயணம் வருது, அப்படி இருக்கும்போது அவருக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருது இல்ல சார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்றதே டிஎம்கே தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீச் ஒன்று. அப்படி என்ன இது பண்றாங்க திமுக? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து அவர் இந்த மாதிரி கூட்டும் போது சுற்றுப்பயணம் வரும்போது அரசியல் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. யாருமே அப்படி சொல்ல. எப்படி அரசியல் பேசணும் இப்போ அனுமதி கொடுப்பானா கேட்கிறேன். கட்சியை ஆரம்பிச்சது அரசியல் கட்சி தான். அரசியல் பேசுறதுன்னு எங்க ஒரு காமிங்க ஒரு போலீஸ் கொடுத்துருக்கான்னு சொல்லுங்க. ஆனா போலீஸ் வந்து எப்பவுமே சில கட்டளைகளோட தான் கொடுப்பாங்க. என்ன சொன்னீங்கன்னா, கூட்டம் நிறைய கூடக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல பேசக்கூடாது, அதாவது அவசர சிகிச்சைகள் வேன்கின்னு போச்சுன்னா வழிவிடணும், உங்க தொண்டர்களை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கணும். இது வந்து அவருக்கு மட்டும் இல்லை, இது அதிமுக ஒரு கூட்டம் போட்டாலும் சரி, ஒரு பேரணி நடத்தினா அதிமுக. நானே பல கூட்டங்கள் போட்டிருக்கேன், பேரணி நடத்திருக்கேன், இதே மாதிரி அனுமதி கொடுத்துருக்கேன். அனுமதி இல்லை சொல்லுவாங்க, அப்படி எல்லாம் கண்டிஷன். நீங்க என்ன பண்றீங்க, இந்த சினிமா பிரபலம்ன்றதுனால அதெல்லாம் மீடியாவில் கொண்டு வரீங்க. பாருங்க, விஜய்க்கு எல்லாம் கண்டிஷன் போட்டு திமுக அரசு. அது திமுக அரசு இல்லை, அதிமுக அரசு இருந்தாலும் போலீஸ் தானே கொடுக்குது. பர்மிஷனே கொடுக்கல. பர்மிஷன் யாருக்கு கொடுத்தாங்க? எழுதி நீங்க மாநாடு நடத்தீங்க, இப்போ ஊர்வலம் போங்கன்னு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, ஓரளவு தான் சொல்லுவாங்க, வாய்மொழி உத்தரவு தான். ரத்து பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ்ல கொடுப்பாங்க. உங்களுடைய பேரணி ரத்து பண்ணியிருக்கு, உங்களுடைய பொதுக்கூட்டம் ரத்து பண்ணி ரிட்டர்ன்ஸ்ல கொடுப்பாங்க. ஆனா அனுமதின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அனுமதின்னு கொடுத்து ஒரு காலம் ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா, காவல்துறை அனுமதி கொடுத்தே அசம்பாவிதம் நடந்ததுன்னா காவல்துறை கெட்ட பேர் வருன்றதுக்கு அனுமதிக்கு மட்டும் ரிட்டர்ன்ஸ்ல கொடுக்கவே மாட்டாங்க யாருமே. புரியுதுங்களா? ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, மீடியாவை பாருங்க, விஜய்க்கு அனுமதி மறுப்பு. விஜய்க்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் அப்படிதான், அனுமதி மறுப்பு தான். ஆனா மீறி நடத்தணும். மீறி நடத்தினாதான் அப்ப என்ன ஆகும், அவன் போலீஸ் வந்து தடுப்பான், கைது பண்ணுவான். கைது பண்ணி இன்னும் ஜெயில விட வைக்க போறான், இன்னும் கொலை கேஸ போட போறான், இல்ல கொலை முயற்சி கேஸ போட போறான். ஒண்ணு இங்க கல்யாண மண்டபத்தில் வச்சு விட்டுரு போறான். அதுக்கு கூட விஜய் தயாரா இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து தாவேகா இந்த 26 தேர்தலில் வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி அந்த வரலாறு திரும்பும் சார். இல்ல, வாகை சூடுமான்னா அதுக்கு உண்டான ஒரு பேஸ் மட்டும் இனிமே இல்லை. பேஸ் இருந்துன்னா சொல்ல முடியாது. இது வந்து ஒரு நல்ல ஒரு பேஸ் மட்டத்தோட வந்து இருக்கு, இது ஒரு இலக்கை அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம். இது பேஸ் மட்டும் இல்லாம தான் இருக்கு. அதனால இது வந்து எப்படின்னா, லாடம் இல்லாத குதிரை நீண்ட நாள் ஓடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் விஜயுடைய, ஏன்னா அவங்க கூட இருக்கிற நபர்களும் அப்படிதான் இருக்காங்க. இருக்கிற அந்த சினிமா ப்ராப்ளம் அதை தான். அவரு மக்களுக்காக என்ன பண்ணி செஞ்ச ஒரு மயிரும் இல்லை விஜய். மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்கா? எதுவுமே செய்யல. சினிமாவில் நடிச்சு பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிச்சு உள்நாடு வெளிநாடுல முதலீடு பண்ணி ஹாயா உட்கார்ந்துருக்கான். இப்ப அவன் அரசியலை குதிச்சு, புரியுதுங்களா? அப்போ நீ இது நாள் வரலையும் இவ்வளவு சம்பாதிச்சு, தமிழக மக்களை வச்சு சம்பாதிச்சு, நீ எதுவுமே மக்களுக்கு செய்யாம இப்ப அரசியல் இறங்கி மட்டும் என்னத்தை புடிங்கிருவா? என்னுடைய கேள்வி. ஒரு மண்ணாங்கட்டியும் முடியும். ஒன்னும் இல்லை, அவனுடைய திரைப்படத்துக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் உன் ரசிகர் தான் கொடுத்துட்டு போய் பாக்குறாரு. அதை ஒரு அறிக்கை விட முடியுமா உன்னால? என் திரைப்படத்தை அந்த சினிமா தேட்டர் அந்த 300 ரூபாய் 200 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா கொடுத்து கூட யாரும் வாங்க கூடாது டிக்கெட்டு அப்படின்னு ஒரு அறிக்கை உன்னால கொடுக்க மாட்டான். ஏன்னு சொன்னா, அப்படி கொடுத்தனா உனக்கு எப்படி 200 கோடி வாங்கி, நீ 200 கோடி வாங்கி பெட்டி வைக்கிறீங்க, அப்போ விநியோகத்தில் அவன் இஷ்டத்துக்கு விற்கதான் செய்வான்.
இப்ப பாத்தீங்கன்னா அந்த எம்ஜிஆர் ஆட்சி, அதுக்கப்புறம் அதை பின்பற்றி தான் இப்ப விஜய் வராருன்றதுனால மக்களும் இப்ப விஜய் தான் வரணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் வந்தாருன்னா அந்த சூழல் வேற. இன்னைக்கு விஜய் வந்திருக்காருன்னா அது அப்போ இந்த சூழல் வேற. இனி எம்ஜிஆர் ஈக்குவலெல்லாம் விஜயை பார்க்க முடியாது. எம்ஜிஆர் ஒண்ணு நேரடியா சினிமால இருந்து ஓய்வு பெற்ற ஒண்ணு அரசியலுக்கு வரல. அவங்க திமுக என்ற ஒரு அரசியல் கட்சியில இணைஞ்சு ஒரு 10-12 ஆண்டுகள் கடுமையா வேலை செஞ்சு அங்க சில கஷ்டங்கள், நஷ்டங்கள், விரோதங்கள், குரோதங்கள் எல்லாம் வந்து அதிலிருந்து விலகி வரும்போது அவர் மட்டும் விலகி வரல. அவர் கூட ஒரு கூட்டமே வந்தது. அப்போ 30 மாவட்டம் இருந்தது. 30 மாவட்டத்திலையும் நிர்வாகிகளாக தான் வந்தார். அவர் தனி மனிதனா வரல. விஜய் இவரு எம்ஜிஆர் வந்து அதுக்கப்புறம் அவர் தேர்தல் நின்றாரு. அவருக்கு பேக்கப்ல வந்து அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் அவருக்கு எம்ஜிஆருக்கு பேக்கப்ல இருந்தாங்க. பிராமின்ஸ் லாபி வந்து அவருக்கு பின்னாடி இருந்தது. இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் அவர் அந்த இலக்கை அடைஞ்சார். அதே மாதிரி ஜெயலலிதா ரிட்டையர்ட் ஆனவங்க சினிமால இருந்து அவங்க முதல்வர் ஆயிடலாம். அவங்க எம்ஜிஆர் கூட இருந்துட்டு அந்த பொம்பளை எவ்வளவு அசிங்கமாலாம் திமுக காரன் பேசியிருக்கான், பேசினாங்க இல்லையா? அப்ப அதெல்லாம் சமாளிச்சு எம்ஜிஆர் செத்ததுக்கு அப்புறம் அந்த அம்மா முதல்வர் ஆனாங்க. ஏதோ கோடம்பாக்கத்தில் ரிட்டையர்ட் ஆன உடனே அவங்க கோட்டைக்கு வந்துடல. அவங்க வந்து அரசியல் வந்து அந்த மாதிரி நீ நில்லு வேணான்னு சொல்ல. நான் எனக்கு வெற்றி தோல்வின்றது முக்கியம் இல்லை. நான் மக்கள் பணி செய்ய வந்துட்டேயா, நான் மக்கள் பணி செஞ்சுட்டே இருப்பேன்னு சொல்லுங்க. எடுத்த உடனே முதல்வர் ரேஞ்சுக்கு தானே போறேன், முதல்வர் சீட்டுக்கு தானே போறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாட்டர்டே அப்படின்றதுனால வந்து இவ்வளவு கூட்டம் வந்திருக்கா. இதுக்கப்புறம் அவர் சொல்லியிருக்காரு சாட்டர்டே தான் மீட்டிங் போட போறேன் அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் சாட்டர்டேனால இவ்வளவு மீட்டிங் இவ்வளவு பேர் அவங்க நல்லா தெரியுங்க. தன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் இளைஞர்கள் தான் தெரியும். சனி ஞாயிறு தான் காலேஜ், பள்ளி, கல்லூரிகள் லீவு. அப்பதான் கூட்டம் கூடுன்றதான் இந்த சனிக்கிழமை தேர்ந்தெடுத்திருக்காங்க. பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து வரக்கூடாது மீட்டிங்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருல்ல. யார் சொல்லியிருக்காரு? விஜய் சொல்லியிருக்காரு சின்ன பசங்க எல்லாம் வர வேண்டாம், கர்ப்பிணி பெண்கள் வர வேண்டாம். விஜய்க்கு வந்து உண்மையிலே பாக்குறேன். ஏற்கனவே வந்து விக்ரவாண்டியில ஒரு மாநாடு போடும்போது ஒரு 2-3 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்தாங்க. அந்த இறந்தவங்களை அந்த மாநாட்டினுடைய அவருடைய பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 நிமிஷம் அந்த இறந்தவங்களுக்காக வந்து ஒரு மௌன அஞ்சலி கூட செலுத்தலைங்க. அந்த எதிரம் பிடிச்சவன். சரி, இப்ப மதுரை நடந்தது. அந்த பேனர் கட்டும்போது மின்கம்பி ஒருத்தர் இறந்தார் இளைஞர், அதுக்கு ஒரு மௌன அஞ்சலி செலுத்தினீங்க. அப்போ உன்னால அதை கூட செய்ய தயாரா இல்லாதவ நீ ஆட்சிக்கு வந்தா, நீ அதிகாரத்துக்கு வந்தா என்னத்தை புடுங்கி என்னத்தை கத்த கட்டி என்னதான் நடக்கும்ன்றது தெரியாது. ஆனா திரும்ப திரும்ப உங்களோட இளைஞர்கள் வந்து விஜய் 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 என்னன்னா அந்த நடிகர், அவ்வளவுதான். திரையில வந்து எல்லாமே டூப்டா ஒரு வசனம் பேசினா கூட 1க்கு 10 டேக் எடுத்து பேசுறது, இதெல்லாம் புரியல இளைஞர்களுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சுக்குவாங்க. இப்ப டிஎம்கே ஆட்சியில அவங்க எதுவுமே பண்ணல இல்ல சார். சோ அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படல. அப்படி இருக்கும்போது இப்ப புதுசா விஜய் வந்து அதெல்லாம் நிறைவேற்றுவாரு அப்படின்றதுக்காக அது விஜய் சொல்ல இல்ல, விஜய் சொல்ல இல்ல, அதுக்காக ஒரு சேஞ்சுக்காக வேணா ஓட் போடுவாங்க. அதுதான் சொல்றேன். முட்டாள்தனமா போய் சேஞ்சுன்னு சொல்லிட்டு திமுகவாச்சும் ஏதோ சில பல தவறுகள் செஞ்சாலும் நம்ம எதிர்த்தோம்னா உள் வாங்கிட்டு அந்த தவறுகளை திருத்துறாங்க. 100% திருத்தினாலும் 60% விஜய் போன்ற ஆட்கள் முதல்வர் ஆயிட்டாங்கன்னா அவனை கேட்க முடியாது. அவன் பாட்டு இப்போ அவனை யாரும் சந்திக்குது. இன்னைக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உட்கார்ந்தோன்னா அந்த கதவு திறந்துருக்கு, மைக்கு உடனே நீட்டுறாங்க, உடனே கதவு மூடுறான். பாத்தீங்களா? நீ ஏன் செய்தியாளர் கண்டு பயப்படுற? ஒரு பிரதமர் பயப்படுறாரு, முதல்வர் பயப்படுறாருன்னா லாஜிக்கா ஏத்துக்கலாம். ஆளுங்கட்சி ஏதாவது கேள்வி கேட்டுருவாங்க, அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும்னா அது வேற மாதிரியா போயிடும் அப்படின்னு சொல்லலாம். நீ இப்போ பயப்படுறன்னா ஒரு காலம் நீ முதல்வர் ஆயிட்டுன்னா அப்புறம் பத்திரிகைலாம் நீ பாப்பியா? நீ செய்தியாளர் சந்திச்சா, அதுவும் உங்களை போன்ற இளம் பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு நிறைய பேர் ஆயிட்டாங்க. எல்லாம் ஜேர்னலிஸ்ட் மூவிஸ் வந்திருக்காங்க. கேள்விகளை வந்து டான்னு கேட்பாங்க. இவரால பதில் சொல்ல முடியாது. அதுக்கு பயந்துதான் ஓடுறாங்க. புரியுதுங்களா? நீ இப்போ அப்படின்னு சொன்னா இன்னும் நீ ஒரு கால் முதல்வர் ஆயிட்டா அப்புறம் பத்திரிகையாளர் எல்லாம் வேஸ்ட். என்னை பொறுத்தவரையிலும் செய்தியாளர்கள், பத்திரிகைகள் உண்மையில சரியான மானம், ரோசம், சூடு, சொர்ணம் விஜயை பத்தி செய்தியே போடக்கூடாது. நாய் வந்து மன்னிப்பு கேட்டு நான் இனி பத்திரிகையாளரை இப்படி அவமதிக்க மாட்டேன், பத்திரிகையாளர் எங்க இருந்தாலும் நின்று பேசுவேன்னு சொல்ற வரையும் அவன் செய்தியே போட மாட்டேன்னு சொல்லி சத்தியம் சொல்லுங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை இவன் வழிக்கு வராம பாருங்க. திருப்பூர்ல பாத்தீங்கன்னா மக்களுக்கு பயன்படாத வகையில ஒரு தார் ரோடு ஒண்ணு போட்டிருக்காங்க. சோ அத புகார் கொடுக்க போன ஒருத்தரை வந்து கார் ஏத்தி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. இல்ல, எங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா சமூக செயற்பாட்டாளர்கள் நிறைய பேர் கொல்லப்படுறாங்க.
புரியுதுங்களா? இப்போ சமீபத்தில் கூட புதுக்கோட்டையில் ஜாஃபர் அலி என்ற ஒரு நபர் வந்து அவர் வந்து கனிம வள கொள்ளை, அந்த மணல் இதெல்லாம் கனிம வள கொள்ளைகள்லாம் வந்து உடனே அவர் வந்து போட்டோ எடுத்து அந்த வாகனங்களுடைய எண்ணெய் இதெல்லாம் வந்து புகாராக கொடுப்பாரு. அப்போ அந்த புகாரை கொடுக்கும்போது யார் கொடுக்குறாரு கொடுக்குறாரு. இது எப்படி போகுதுன்னா போலீஸ் மூலியமா தான் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிக்கு போகுது, இந்த புகார் போகுது. புகார் போன உடனே என்ன பண்றாங்க, அவனை வந்து லாரி ஏற்றி கொள்றாங்க. இது டிம்பர் லாரி வச்சு கொள்றாங்க அவனை, ஜாஃபர் அலி. கடந்த ஆண்டு நடந்த சம்பவம். டிம்பர் லாரி ஏற்றி கொண்டுட்டு அதை எப்படி போலீஸ் கிட்ட வந்து புகார் சொல்றாங்க, எங்க அவர் இது போல அவர் வந்து சமூக செயல்பாட்டாளர், இது போன்ற கனிம வளங்கள் உட்பட எல்லா விஷயத்துக்கும் போராடிட்டு இருக்கிற நபர் ஜாஃபர் அலி. அவர் கொல்லப்பட்டாருன்னா நிச்சயம் இந்த கொலை கேஸா பதிவு பண்ணணும். கொலை கேஸெல்லாம் பதிவு பண்ண முடியாது. டிரைவர் வந்து சரண்டர் ஆயிட்டான், வேலை முடிஞ்சது. சும்மா போட்டு வந்து டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த மக்கள் கூடின மக்களே கழிச்சிட்டு போலீஸ் அந்த கேஸை என்ன பண்றான்னு சொன்னா ஆக்ஷன் கேஸா மாத்துறான். இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் திரண்டு வந்து பெரிய போராட்டம் பண்ண பிறகு அது கொலை கேஸா மாற்றி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க, அது சம்பந்தமா 5 பேரை கைது பண்றாங்க. அது பிறகு அது கொலை தான் பண்ணது. ஏன்னு சொன்னா அவர் வந்து தொடர்ந்து புகார் இந்த மாதிரி கனிம வள கொள்ளைகள் எல்லாம் வந்து நடக்கிறது வந்து அனுப்பிட்டே இருக்காரு தகவல்னு சொல்லிட்டு அவர் திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலப்பாளையம் இது நெல்லை பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வக்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு தொடர்ந்து போராடிட்டு வந்த எஸ்ஐ அவர், முன்னாள் சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் அவரை வந்து இதே மாதிரி வந்து படுகொலை செய்யப்பட்டார். புரியுதுங்களா? இப்போ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே திருப்பூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோடு விஷயங்களுக்கு வந்து தொடர்ந்து புகார். அவர் இந்த ரோடு விஷயத்துக்கு மட்டும் இல்லை, இது போல திமுக ஆட்சியில் அவர் வந்து திமுகன்றது இல்லை, யார் ஆட்சி நடந்தாலும் இந்த இந்த மாதிரி இந்த கான்ட்ராக்ட் எடுத்து சரியான முறையில் ரோடு போடல, சரியான முறையில் மின் கம்பங்கள் வைக்கல, இது போன்ற விஷயங்களை வந்து உடனுக்குடனே வந்து பெட்டிஷனாக அனுப்பிட்டே இருப்பார். அந்த மாதிரி நபரை வந்து இது வாகனம் ஏற்றி கொண்டு இருக்காங்க. அப்போ வாகனம் ஏற்றி கொண்ட நபர் யாருன்னு சொன்னா சாட்சியம் திமுகவினுடைய பேரூராட்சி தலைவர். அப்போ என்ன ஒரே ஒரு கர்வம் இவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்குன்னு சொன்னா, நம்ம ஆட்சி நடக்குது, அப்படியே ஒரு சம்பவம் நடந்து நம்மளை குற்றவாளியே கைது பண்ணா கூட சரி, நம்ம மீது வழக்கு வந்து அப்படியே லேசா. ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ குற்றவாளியை வந்து இப்போ ஐஓ தான் ஒரு வழக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா ஐஓ தான் ஃபர்ஸ்ட் முக்கிய காரணம். இப்போ ஒரு கொலை நடக்குது, அந்த கொலை நடந்த உடனே ஐஓ போறாரு, பாடி ரெக்கார்ட் பண்றாரு, போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாரு. அங்க கிடைச்ச ஆதாரங்களை வச்சு விசாரணையை துவக்குறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் விசாரணையின் அடிப்படையில் குற்றவாளிகளை பிடிக்கிறாரு. அப்போ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்த செய்திகளும் அந்த குற்றவாளிகளுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டையும் சரியான முறையில் ஒருங்கிணைச்சு அந்த சாட்சிகள் யார் யார் பார்த்தாங்கன்றத கரெக்டாக போட்டு குற்றப்பத்திரிக்கை ஃபைல் பண்ணாதான் அந்த கேஸ் நீக்கும். புரியுதுங்களா? கைது பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து அவன் குற்றவாளி ஆகிட முடியாது. அப்போ இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, திமுக ஆளுங்கட்சியா இருக்கு இல்லையா, ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு நபரா இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னா குற்றவாளியை கைது பண்ணிடுவாங்க. ஆனா அந்த ஆதாரங்கள் சாட்சிகளை குற்றப்பத்திரிகையில சேர்க்கவும் மாட்டாங்க. அப்ப இன்னொரு கவர்மெண்ட் இப்ப அதிமுக ஆட்சி வந்து அப்போ வந்து வழக்கு நடந்ததுன்னு சொன்னா இது தீர்வு கிடைக்காது. ஏன் சொன்னா இதுதான் பேஸ். இங்க வந்து இவங்க சரியான முறையில் ஆதாரங்களையும் சாட்சிகளையும் கரெக்டா பிடிச்சு இவங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு குற்றப்பத்திரிகையை வந்து தாக்கல் பண்ணாங்கன்னா யாருடைய ஆட்சி இருந்தாலும் குற்றவாளி வந்து தண்டிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு திருச்சியில KN நேரு இருந்தார் இல்லையா, அவருடைய மகன் அவருடைய தம்பி ராமஜெயம்ன்ற ஒரு நபர் அவர் கொல்லப்பட்டார். அதிமுக ஆட்சியில் கொல்லப்பட்டார். திமுக ஆட்சி வந்து 5 வருஷமாவது குற்றவாளி இன்னவரையும் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. காரணம் என்ன சொன்னா அதிமுக ஆட்சி அப்போ அந்த சம்பவம் நடக்கும்போதே பிடிச்சிருக்காங்க. அந்த ஐஓ விசாரணை அதிகாரி இருக்காரு இல்லைங்களா, அவரே அந்த குற்றவாளியை பிடிச்சிருக்கான். இப்ப பிடிக்க முடியாது, நீண்ட காலமாயிருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் இப்போ இவங்களுக்கு என்ன ஒரே ஒரு இதுன்னு சொன்னா, ஆளுங்கட்சி நம்மளை கைது பண்ணிடுவாங்க, ஜெயிலுக்கு போயிடுவோம், அப்புறம் ஜெயில வந்துடுவோம், கேஸ் இல்லாம ஆக்கிடலாம். இப்ப இந்த திமுக ஆட்சியில இவ்வளவு கொலை இதெல்லாம் நடக்குதுல்ல சார், சோ அவங்கள பத்தி நம்ம ஏதாவது கேள்வி கேட்டா இப்படிதான் மரணம் தான் பதிலா இருக்குமா? இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரி வந்து இதுல தஞ்சாவூர்ல ஐயம்பேட்டையில வந்து கஞ்சா இது போன்ற போதை வசதிகள் எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய
10-15 பேர் சேர்ந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அப்போ அங்க இருந்த ஒரு வேன் டிரைவர் வந்து டெய்லி அவர் போயிட்டு வரும்போது இது வந்து சரியானது இல்லையே அப்படின்னு அந்த பசங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாரு, கேட்கல. அது சம்பந்தமா புகார் கொடுத்தாரு. புகார் கொடுத்த அடுத்த நாள் அவங்க வெட்டி கொல்லப்படுறாரு கொடுமையா. அப்ப புகார் கொடுத்தது அந்த குற்றவாளிகளுக்கு யார் சொன்னது? இப்ப நீங்க சொன்னீங்க சில கேசஸ் எல்லாம் வந்து ஃபைல் பண்ண மாட்டாங்க திமுக ஆட்சியில அந்த மாதிரி சொல்றீங்க. சோ அந்த மாதிரி இல்ல கேஸ் போட்டுருவாங்க. அது என்ன அந்த நடந்ததுன்றத ஃபைல் குற்றப்பத்திரிக்கை பண்ணலாம். சரியான முறையில சார்ஜ் ஷீட் போட்டாதான் அவங்களுக்கு இன்னைக்கெல்லாம் நாளைக்கு வந்து அவங்களுக்கு அந்த வழக்கு தண்டனை ஆகும். இப்ப இவங்க திமுக போடுற குற்றப்பத்திரிகை இருக்கு பாத்தீங்களா, தண்டனையே ஆகாது. அவங்க ஒழுங்கா ஃபைல் பண்ண மாட்டாங்க சொன்னீங்க. File பண்ண இதெல்லாம் யார் மாட்டாங்க. சார் கொஸ்டின் கேட்பாப்போ? இதெல்லாம் யார் கொஸ்டின் கேட்பான்னு கேக்குறேன். யார் என்ன question கேட்கறது? இப்ப நம்ம தான் பொது தளத்துல இதெல்லாம் பேசுறோம், புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் சம்பந்தமா இப்போ ஒரு பையனை வந்து பாருங்க 3 ஒரே வருஷத்துல வந்து குற்றவாளியை பிடிச்சு நாங்க ஆதாரங்கள் சாட்சிகள்லாம் காட்டி அவன் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன்னா அந்த தண்டனை கூட மேல்முறையீட்டுல போனா உடஞ்சிடும். அது வேற விஷயம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு உழப்பல் பண்ணி தான் வச்சிருக்காங்க அந்த வழக்கை. இது வெளிப்படையா தெரியாது. இருந்தாலும் அவங்க கட்சிக்கு கெட்ட பேர் வராத அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, குற்றப்பத்திரிகை போடுவாங்க, கைது பண்ணுவாங்க, எல்லாமே நாடகம் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸ்ட்ராங்கா போட மாட்டாங்க. அதாவது அவன் வந்து இந்த வழக்குல இப்போ இந்த மாதிரி வழக்குல வந்து கைது பண்ணி அவன் குற்றப்பத்திரிகை 90 நாளுக்குள்ள வந்து நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணி வழக்கு நடத்தி அவனை தண்டிச்சு சிறையில வச்சாங்கன்னா அப்போ வரவேற்கலாம். இவங்க அதை பண்ண மாட்டாங்க. கண் துடைப்பும் நாடகம் தான். கேட்டா என்ன சொல்லுவாங்க, சட்டம் தன் கடமை செய்யும். குற்றவாளி கைது செய்யப்பட்டார். குற்றவாளி யார் கட்சியில் இருக்காரு, யார் கட்சியை சேர்ந்தவரும் எங்கள் ஆளுன்றதுக்காக நான் காப்பாற்ற மாட்டோம். எங்க கட்சிக்காரனா இருந்தாலும் அவரை நான் கைது பண்ணி உள்ள போடுவோம். இதுதான் டைலாக் எல்லாம் விடுவாங்க. மக்களும் சரி, ஊடகங்களும் சரி, எதிர்கட்சிகளும் சரி இப்பதான் இதை பத்தி பேசுவாங்க. இதை பின்தொடர்ந்து யாரும் பார்த்துட்டு இருப்பாங்களா? நீங்களும் நானும் இதை பத்தி பின்தொடர்ந்துட்டு என்ன ஆச்சு, இந்த வழக்கு நடக்குதா இல்லையா, இந்த வழக்கு குப்பையில போட்டுச்சா, இதுக்கு தண்டனை கொடுத்தாங்களா இல்லையான்னு யாருமே பார்க்க மாட்டாங்க. இந்த வீக்னஸ் ஆளுங்கட்சி நல்லா தெரிஞ்சுட்டு, அது குறிப்பா திமுக இந்த மாதிரி அட்ராசிட்டி வேலை செய்யுது. இப்ப திமுக இல்லாம இப்ப இந்த வாட்டி வேற யாராவது ஆட்சிக்கு வந்தா அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எடுத்து நடத்துவாங்களா சார்? இல்ல அது கஷ்டமாச்சு. இப்போ எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் முதல் தகவல் அறிக்கையை ஐஓ அந்த விசாரணை அதிகாரி எப்படி கொண்டு போறாரோ அதுதான் கடைசியில முடியும். இப்போ உதாரணம் ஸ்ரீமதின்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து கொலை பண்ணாங்க தெரியுமா? அவங்க தற்கொலை பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு இந்த கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஞாபகம் இருக்குங்களா? அப்ப அந்த பெண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஐஓ போறாரு, பார்த்துட்டு தற்கொலைன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போடுறாரு. புரியுதுங்களா? அந்த எஃப்ஐஆரை பார்த்துட்டு தான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தற்கொலைன்னு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து என்ன பண்றாங்க, எய்ம்ஸுக்கு அனுப்புறாங்க, எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு. ஆமா இது சரிதான், இது தற்கொலை தான் அவங்களும் கொடுக்குறாங்க. புரியுதா? அதுதான் நீதிமன்றத்தில் வச்சு தற்கொலைன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் முதல் தகவல் அறிக்கை தான் காவல்துறையை பொறுத்த இல்லையா. அவங்க எப்படி ஒரு ஐஓ நினைச்சாருன்னா குற்றவாளிகளை கூட தப்பிக்க விடலாம், நிரபராதிகளை கூட குற்றவாளியாக்கி ஸ்ட்ராங் ஆக்கி கேஸை வழக்கு ஜோடிச்சு தண்டிக்கலாம். இப்படி ஒரு சட்ட இது வந்து காவல்துறைக்கு இருக்கு முழு உரிமை. இப்ப திமுக என்ன பண்ணுன்னா அந்த பிளஸ் பாயிண்டா எடுத்துக்குது தங்களை சாதகமா. எவனா பேச அடி பார்த்துக்கலாம், எப்படி அப்படிதான். அப்போ இது வந்து இது ஒரு விதமான அரசு பயங்கரவாதம். யார் யார் திமுகவுக்கு எதிராக பேசுறாங்களோ சவுக்கு சங்கர் பேசுற சவுக்கு சங்கரை கைது பண்ணுவீங்க. சவுக்கு சங்கரை வந்து ரெட்விக்ஸ் பிலிக்ஸ் ஜெரால்ட உட்காந்து பேசுறாரு, பிலிக்ஸ் ஜெரால்ட கைது பண்ணுவீங்க. அவங்க வீடு ரைடு பண்ணுவீங்க, அவங்க கேமராலாம் அள்ளிட்டு போவீங்க. இதெல்லாம் எந்த சட்ட விதிக்கு உட்பட்டது? பிலிக்ஸோ அல்லது சவுக்கு சங்கரோ போலீஸுக்கு எதிராக பேசுனா அவங்கள கைது பண்ணுவது சட்ட விதி. அவங்க வீட்டில் பூந்து அவங்க பொண்டாட்டி பேர்ல இருக்குது, புள்ள பேர்ல இருக்கிற சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் அள்ளிட்டு போறது எந்த சட்ட விதிக்கு உட்பட்ட விஷயம்? இதெல்லாம் அட்ராசிட்டி தானே, இதெல்லாம் அரச பயங்கரவாதம் தானே. அதெல்லாம் நடந்ததா இல்லையா? இப்போ திமுக பத்தி தப்பா பேசினாலும் அவங்களை அரெஸ்ட் பண்றாங்க சொல்ற. சோ அவங்க பண்றதை இப்ப யார் சார் அந்த மாதிரி கேட்பா? யார் பண்றது? இப்போ நீங்க சொன்னீங்க திமுக வந்து தப்பா பேசுறதுனால திமுக ஆட்சியில இருக்கவங்க அவங்கள வந்து அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த திமுக ஆட்சியை மத்தவங்களை பத்தி பேசுவாங்களா சார் இந்த மாதிரி ஏதாவது தப்பா பேசும்போது? அப்போ அவங்களுக்கு என்ன சார் பண்ணுவாங்க? ஆளுங்கட்சின்ற ஒரு அவ்வளவுதான். ஆளுங்கட்சி அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்ல, அதான் ஆளுங்கட்சி அவ்வளவுதான்.
என்னதான் இருந்தாலும் தப்பு செஞ்சவங்களை தப்பு தண்டிக்கப்படணும். தண்டிக்கப்படணும்னா அப்படி நடக்கிறது இல்லையா? இது இங்க மட்டும் இல்லை, திமுக மட்டும் இல்லை. இப்ப மத்தியில பாஜக ஆட்சி இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப பாஜக என்ன பண்ணுது? நீதிமன்றங்கள்ல பாஜக சொல்றது நீதிமன்றங்கள் கேக்குதா இல்லையா? கேக்குதா இல்லையா? பாபர் மசூதி தீர்ப்பு ராமர் கோயில் இருந்ததுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க சார். ராமர் கோயில் இருந்ததுன்னு யாரும் பார்க்கல, ஆதாரங்கள் இல்லை, சாட்சிகள் இல்லை. இருந்தாலும் இந்திய மக்களுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் நாங்க அந்த ராமர் கோயிலுக்கு விட்டுறோம் தீர்ப்பு சொன்னாங்களா இல்லையா? அப்போ ஒரு நீதிமன்றம் ஆதாரங்களையும் சாட்சிகளையும் வச்சுதான் தீர்ப்பு சொல்லணும். அதை விட்டுட்டு என்ன பண்றாங்க? இந்திய மக்களுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்றாங்க. இது ஒரு விசித்திரமா இல்லையா? இதே நம்ம ஏத்துக்கிட்டோமா இல்லையா? கரெக்ட் தான் சார். அப்போ ஆளுங்கட்சிகளா இருந்தா ஏன் எத்தனையோ வழக்குல அமித்ஷாக்கு தப்பிக்கப்பட்டிருக்காரு, மோடி தப்பிக்கப்பட்டிருக்காரு. காரணம் அவங்க ஆளுங்கட்சியா இருந்தாங்க. குஜராத்ல அந்த 2002 நடந்த அந்த கலவரத்துக்கு முக்கியமான குற்றவாளிகளா இருந்தாங்க. ஏன்னா அவங்களே சட்டத்தை இயற்றக்கூடிய நிலையில இருக்கும்போது அவங்க யாரு கைது பண்ணுவோம், யார் எஃப்ஐஆர்? போலீஸ் தானே எஃப்ஐஆர் போடணும். போலீஸ் போடுமா? போட வாய்ப்பில்லை, ஆளும் கட்சியா இருக்கிறதுனால. அவ்வளவுதான். அரசியலை குறித்து பல சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.